ओम नमस्ते अस्तु मघवन् विश्वेश्वराय महादेवाय दिगंबराय त्रिपुरान्तकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मुच्चिञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः। अरुणाचलेश्वर परशिवाय नमो नमः। விஜய் அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அரசியல் வந்திருக்கார், யங்ஸ்டர் வந்திருக்கார். இன்னைக்கு 1 கோடி பேர் வர போறாங்க, 1 கோடி பேர் சேர போறாங்க. அவர் வந்து ஒரு ஒரு ஓட் பேங்க் அரசியல் ஒரு த்ரெட்டா இருப்பார். ஆனால் அந்த 1 கோடி ஓட்டு மட்டுமே ஆட்சி அமைக்க உதவாது. இல்ல அதுக்கு இருங்க, கேள்வி கேட்டீங்கன்னா பதில் தான் நான் சொல்றேன். நீங்க குறுக்க பேசக்கூடாது. அதுல வந்து அந்த 1 கோடி பேர் யாரோட அவர் அலையன்ஸ் வைக்கிறாரு, அவருடைய இப்போ இன்னைக்குதான் வந்திருக்காரு. அன்னைக்கு இம்ப்ரெஸ் பண்ணார். ஒரு 8 லட்சம் பேர் க்ரௌட் வந்தாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னைக்குமே தேர்தல் இல்ல ஆட்சியாளர்கள் மேல ஒரு அளவுக்கு அதிருப்தி வரும். இவங்க அவங்களே இருக்காங்க, மாறி மாறி புதுசா ஒருத்தர் வந்தா என்ன. விஜயகாந்த் வந்த போதும் அப்படித்தான் தோணுச்சு. ஆனா விஜயகாந்தால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. அரசியலுக்கு அவர் மிகவும் நல்லவராக போனதுனால அவரால் முடியல. அவர் மாட்டாருங்கிறதும் அவர்கிட்டயே போய் சொன்னேன் நான். அதே போல விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திருக்கார். வந்து இன்னும் 500 நாள் இருக்கு விஜய் பர்ஃபார்ம் பண்றதுக்கு. அந்த 500 நாளைக்கு முன்னாடியே அவர் 1 கோடி உறுப்பினர்களை வச்சிருக்காருன்னா அந்த 1 கோடி தமிழ்நாட்டுல ஓட்டே மொத்தம் 6 கோடி உறுப்பினர், 6 கோடி பேர் போட போறாங்க. 6 கோடியில 1 கோடி அவர்கிட்ட இருக்குன்னா கிட்டத்தட்ட 20% மேலே வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்குதுங்கும் போது அதுக்கு மேல அவர் யாரெல்லாம் சேர்ந்து போறாரோ அவர் தான் சொல்லிருக்காரு, வருவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. விஜயை இப்ப விமர்சிக்கிற நேரமே இல்லை. ஒருத்தர் தேர்தலுக்கு வந்திருக்காரு. அவர் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, ஒரு 50 வயசு சரியான ஒரு டைட்டில் வந்திருக்காரு. அவர் இன்னும் 6-7 தேர்தலை சந்திக்கக்கூடிய வயதும் தெம்பும் அவருக்கு உண்டு. அது அவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்தது. அவர் திராவிட அரசியலுக்கு த்ரெட்டா இருப்பாரா? நான் யாரு திராவிட அரசியலை பத்தி ஒருத்தர் ஒரு சைட்டா ஒரு பார்வையாளர், அவர் பார்வையாளர்னா நான் உங்களை சொல்றேன். உங்களை ஒரு பார்வையாளர் சொல்ல மாட்டேன். எதுக்கு சொல்லணும்? ஏங்க மே மாசம் தான் எக்ஸாம்னுக்க நீங்க போன ஆகஸ்ட்லயே அதுக்கு வந்து பதில் சொல்லணும். எதுக்கு சொல்லணும்? யாராவது குவார்டர்லி எக்ஸாம் போது ஆனுவல் எக்ஸாமுக்கு உண்டான பேப்பரை படிப்பானா? என்னத்துக்கு நீங்க உங்களுக்கு பொழுது போலீங்க. காலங்காத்தால டிவியை தூக்கின்னு அலையிறீங்க. ஏன்னா டிஆர்பி எனக்கு இத்தனை வியூவர்ஷிப் வரணும், நீங்க அலையிறீங்க. எனக்கு என்ன அவசியம் இல்ல. அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? சிறப்பா இருக்கும். அதிமுக வந்து ஓட் பேங்க் எல்லாம் ஒன்றும் குறையல. இந்த தேர்தலில் ஓட்டு குறைஞ்சது, சரியா வரலன்னு முக்கிய காரணம் என்னவென்றால் அவ வந்து இபிஎஸ் அவர் அதிமுக அது கடந்த தேர்தல் நடந்தது பாராளுமன்ற தேர்தல், யாரு பிரதம மந்திரிங்கிற தேர்தல். அதுல வந்து ஒண்ணு மோடிக்கு ஓட்டு போடணும், இல்ல ராகுல் காந்திக்கு ஓட்டு போடணும். ரெண்டுமே இல்லாத எனக்கு ஓட்டு போடுங்கும் போது மக்கள் அந்த அளவுக்கு இல்லை. யார் வேண்டுங்கும் போது அவங்களுக்கு உண்டானதான் போட்டாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? அதிமுக என்ன ஓட் பேங்க் குறையும்? அவங்களுக்கு உண்டா சாரி, ரெட்டை இலைக்கு போட்டவன் உதயசூரியன் போட மாட்டான், உதயசூரியன் போட்டவன் ரெட்டை இலைக்கு போட மாட்டான். இது அடிப்படை அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்ப அதுக்கு பிறகு இந்த நடுநிலை வாக்காளர்கிறவங்க தான் அந்த நேரத்துல என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். முதல் நாள் பவர் கட் ஆயிடுச்சு, பசங்கன்னு மாத்தி ஊத்துவாங்க. தவறும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி அரசியல்ல ஓட்டு என்பது ரோட்ல குப்பை பொறுக்கிறவனுக்கும் ஒரு ஓட்டு தான். நீங்க பென்ஸ் கார்ல வந்தாலும் சரி, ஸ்கோடால வந்தாலும் எதுல வந்தாலும் ஒரு ஓட்டு தான். யார் அதிகமாக இருக்கிறார்கள்னு பார்த்து யாருடைய தேவைகள் மிக அதிகமான அளவில் நிறைவேற்றப்படுகிறதோ அவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேருக்கு இது கொடுத்துருக்காங்க. ஒரு மகளிருக்கு 1000 ரூபாய் இலவச பஸ். அதை தவிர பெண்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 ரூபாய், ஸ்டூடெண்ட் பையன் 1000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலியில அம்மா பொண்ணு பையன் 3000 ரூபாய். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி பேருக்கு இந்த ஒரு நிமிஷம் நீங்க என்னுடைய கேள்வி கேட்டேன். நான் இது கொடுத்து திமுகவுக்கும் வாக்கு வங்கி அவர்களுக்கும் 1.5 கோடி உறுப்பினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து இது தொடரணும்னு நினைச்சா இந்த அரசு வேணும்னு அவங்க நினைப்பாங்க. இந்த இலவசங்கள் நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் ஏத்துக்கிறேன். ஏன் இலவசங்களை மோடி ஏத்துக்கலையா? இங்க இருக்கிற இலவசத்தை தானே கொண்டு போய் 2100 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன் ஏத்துக்கல? எப்போ இத கலைஞர் காப்பீட்டு திட்டமாக இருந்தாலும் அது இன்னைக்கு உலகம் முழுக்க வந்துருச்சு. இந்த திட்டமும் வந்துருச்சு. அவ்வளவுதான். இனிமே இது சோ அவர்கள் சொன்னது 15 வருஷம் முன்னாடி, 13 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இருந்தேன் சோ அப்போ சொல்றாரு மோடி கிட்ட, ஒரு பெண்களுக்கு குடும்பத்துல ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 10,000 ரூபாய் அவங்களுக்கு கேஷா கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க
அதுதான் உபயோகமா இருக்கும். மோடி சிறந்த அரசாங்கம் நடத்துறார், சிறந்த இந்தியா, தேச பாதுகாப்பு எல்லாம் ஓகே. சராசரியான நடுத்தர மக்களுக்கு அவங்க பண்றதும் போய் சேரல, அவங்களுக்கு சரியாவும் பண்ணல. பன்னுக்கு விலை, ஜாமுக்கு இது, ஜிஎஸ்டின்னா என்ன சொல்றீங்க? அதை சொல்லிட்டாரு ஒருத்தர். சொன்னா திருத்திக்கிறேன்னு சொல்றதை விட்டுட்டு ரூம்ல கூப்பிட்டு மிரட்டினா 1 லட்சம் ஓட்டு போயிடும் கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு பாருங்க, இதே திமுக அமைச்சர்களை பாருங்க, ஒரு பிரச்சனை, சரிப்பா இருப்பா 1 நிமிஷம் போன் பண்ணி சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்ற அமைச்சருங்க. நீங்க என்ன சொல்றீங்க, என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ அமைச்சர் ஆயிட்டா ஆயுசுக்கு அமைச்சர் கிடையாது, அடுத்த தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டனா அவுட்டு, ஒண்ணும் கிடையாது. ஸோ திமுக அமைச்சர்கள் நியாயமா இருக்காங்கன்னு சொல்றீங்க நீங்க? சார் நான் ஒண்ணு சொன்னா நீங்க வேற புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல ரொம்ப சாஃப்ட்டா சொல்றோம், தமிழ்ல தானே சொல்றேன். இல்ல ரொம்ப சாஃப்ட்டா இருக்காங்க இவங்க மாதிரி. ஆமா, எப்படி கிரவுட்ல பேசணுங்கிறது தெரியும். திராவிட கலாச்சாரம்ங்கிறது பேசி பேசி வளர்ந்த கட்சி, பேச்சினால் மயக்கின கட்சி. அப்படி இருக்கிறவங்க தப்பா பேச மாட்டாங்க. அதுல எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா 10 கோடி ஜனங்கள் இருக்காங்க, எந்த இடத்துலயும் எக்ஸப்ஷன் இருக்கும். எல்லா இடத்துலயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். எக்ஸப்ஷனை நீங்க தூக்கிட்டு வந்து இதுதான் அத்தனையும் நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. அப்பா பையனை வெட்டிடுவாரு, பையன் அம்மா தூக்கும்போது கல்ல போட்டுருவா. இன்னைக்கு காத்தால பேப்பரை பார்த்தீங்களா? 32 வயசு பையன் ஒரு 60 வயசு மூதாட்டிக்கு லிக்கர் வாங்கி கொடுத்து ரேப் பண்ண ட்ரை பண்ணி அந்த லேடி மறுத்து அவளை கொலை பண்ணிட்டான். ஓ, தமிழ்நாடு முழுக்க 60 வயசு பொம்பளைகள்லாம் பாதுகாப்பா இருக்க முடியான்னு உங்களுக்கு பொழுது போலன்னா டிவியில பண்ணுவீங்க. அது உண்மை இல்ல சார். இவங்க தான் சார் லிக்கர் கடையெல்லாம் தெருக்கு திறந்து வச்சிருக்காங்க சார். நான் இது வரைக்கும் ஒரு டிராப் லிக்கர் கூட சாப்பிடல. யார் சார் பேசுறீங்க? ஒரு நிமிஷம் சார். ஒழுக்கத்தை அப்பா அம்மா வளர்க்கணும், புரிஞ்சுக்கங்க. எத்தனை மருந்து கடையில விஷம் இருக்குது, ஏன் வாங்கி குடிக்கல? லிக்கர் கடை திறந்தா குடிச்சிட முடியுமா? ஒழுக்கத்தை சொல்லுங்க. ஒழுக்கம் இல்லாத கல்வி படும்போது அப்படிதான் இருக்கும். அப்பா அம்மா தான் சொல்லணும், போதிக்கணும். அவன் என் பையன் ஐடில இருக்கான், தண்ணி அடிக்கலன்னா எப்படி அப்படின்னு அப்பா அம்மாவே நியாயப்படுத்திட்டா அவன் வாந்தி அப்பா மேல தான் எடுப்பான். ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க. ஒழுக்கம் தான் வாழ்க்கையில முக்கியம், சொல்லி கொடுங்க. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா பெரம்பு கை பழுத்துரும், நீ படிக்காட்டா பரவாயில்ல, ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லுவார். ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க. சும்மா கடை திறந்தா குடிச்சிருவீங்களா? எத்தனை துணி கடை திறந்திருக்கு? எல்லா கடையிலும் போய் வாங்கிடுறீங்களா? மருந்து கடை வந்திருக்கு, கொடுக்குற எல்லா மருந்தையும் வாங்கிடுறீங்களா? இது என்ன பேச்சு? உங்களுக்கு அரசியல் பண்றீங்க, எல்லாருமே அரசியல் பண்றீங்க. இந்த பக்கம் இலவசம் கொடுக்கணும், அந்த பக்கம் பணம் வேணும், இந்த பக்கம் பணம் வேணுமோ அவங்க பண்றாங்க. ஏன் எந்த அப்படியே இங்க இல்லைன்னா பாண்டிச்சேரி போய் குடிக்க போறான். குடிக்கிறவன் எங்க போய் டெவலப்மெண்ட் பாலிசி தேவையில்லையா சார்? டெவலப்மெண்ட் பாலிசி நீ பண்ணுங்க, நீங்க ஆட்சிக்கு வந்து பண்ணுங்க. நீங்க வேற ஓர நின்று ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க? நான் என்ன சொல்றேன், இவ்வளவு அடுத்த முறை வீசி முதலமைச்சர் பதவிக்கு நின்று அனைத்தும் செய்வார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது தானே பெட்டர். மீன் பழமொழி எத்தனை வருஷம் சொல்லுவீங்க? இல்ல எத்தனை தடவை சொன்னாலும் அதுதான உண்மை. ஆமா, குளத்துல தண்ணி இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? மீன் எப்படி பிடிப்பீங்க? எல்லா குளத்துலயுமே தண்ணி இல்லாம போயிடும். இல்ல, இருக்கும் போது தானே எல்லாரையும் மீன் பிடிக்கணும். ஏன் எல்லாரும் மீன் பிடிக்கணும்? ஏன் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுங்க, டிரைவிங் சொல்லி கொடுங்க. ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் டிரைவர்ஸ் தேவை தெரியுமா? தமிழ்நாட்டுல 3 லட்சம் டிரைவர்ஸ் ஒரு வருஷத்துக்கு. ஃப்ரீ டிரைவிங் சொல்லி கொடுங்க, ஆட்டோ ஓட்ட கத்துக் கொடுங்க. ஒழுக்கத்தை கத்துக் கொடுங்க. முதல்ல நீங்க என்னங்க பாசிட்டிவா யோசிக்காம ஒண்ணு வேண்டாம்னா ஒதுக்கிடணும். பைத்திய மாதிரி அதையே சுரண்டிக்கிட்டே இருக்க கூடாது. நாளைக்கு அண்ணாமலை வெளில அமிச்சிட்டா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்ச போவாரே தவிர திருப்பி அவர் வந்து என்ன சேர்த்துக்கோ போற. அதுக்குண்டான வழிமுறைகளை அவர் பண்ணி வச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஒரே விஷயம் சார், நீங்க தனிப்பட்ட முறையில உழைத்து ஒரு பெரிய இடத்தை அடைஞ்சிட்டீங்க. இன்னைக்கு சினிமாலும் சரி, டிராமாலும் சரி. அதனால நீங்க எங்க டிராமா போட்டாலும் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. எங்க போனாலும் உங்களை பார்க்கறதுக்கு 10 பேர் இருக்காங்க, உங்க சொல்றது கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. மயிலாப்பூர்ல உங்களுக்கு பெரிய கூட்டம் இருக்கு. நான் இல்ல மயிலாப்பூர்ல எனக்கு எல்லா சரி எல்லா இடத்துலயும் சுத்தி என்ன மாதிரி ஜாதிகாரங்கிட்ட போய் நிக்கிற மாதிரி குறைஞ்சபட்சம் 10 முஸ்லீம் 10 கிறிஸ்டியன்ஸ், அதே தவிர எல்லா சமுதாயத்தினரும் வருதுதான் என்றாம. சரி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கதாகாட்சி சார், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு செல்வாக்கு இருக்கிறதுனால நீங்க ஒரு தலைமைக்கு அடங்க மாட்டீங்கன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போட்டோம். எந்த தலைமை அடங்கணும்? எனக்கு நியாயமானதை சொன்னா நான் அடங்க போறேன். நீங்க அடங்கணும்னு சொன்னா அடங்க மாட்டேன். இல்ல, அடங்கணுங்கிறதுல ஒரு பார்ட்டிக்கு ஒரு டிசிப்ளின் வேண்டாம். பார்ட்டிக்கு எது டிசிப்ளின்? நீ இஷ்டத்துக்கு ரவுடி எல்லாம் சேர்ப்ப, நான் கூட நின்று கை தட்டணுமா? இல்ல சேகர்,
அதெல்லாம் இல்ல. இப்ப திமுக நீங்க ஏன் வந்து பாஜக ஊதுகுழல் ஆயிட்டீங்க நீங்க? இல்ல என்ன சொல்றேன் இல்ல சேகர், ஒரே இல்ல சேகர், இப்ப துரைமுருகன் சம்பளம் வந்து இங்க வருதா பிஜேபி? இல்ல சேகர், நீங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்கீங்களா? அந்த 1 crore தெரியல. சொல்லுங்க. துரைமுருகன்லாம் இருக்கு, துரைமுருகன் இருக்காரு. அது மாதிரி திமுகவுல வந்து 50 வருஷம் 40 வருஷம் அனுபவம் உள்ளவங்களா இருக்காங்க. ஆனா ஒரு உதயநிதியை டெபுட்டி சிஎம் போட்டது அவங்க கட்டுப்படுறாங்க. ஏன்னா கட்சிக்கு வந்து இது நல்லதுன்னு அவர் நினைக்கிறார். உதயநிதி என்ன பண்ணாரு? அப்படியே கோடம்பாக்கத்துல நேரா வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டாங்க. ஆமா, இப்பதான் ஒரு முதல் தடவை எம்எல்ஏ மினிஸ்டர், அடுத்த டெபுட்டி. இருக்கட்டும் 2016 சினிமா நடிச்சு ஒரே ஒரு செங்கல காமிச்சு ஒரு எலெக்ஷனே வின் பண்ணார்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு பார்ட்டியை ஜெயிக்க வைக்க சார். நீங்க அதை தவறு பேச உங்களுக்கு யோகியதை கிடையாது. அதை பத்தி உதயநிதியுடைய பொசிஷனை பற்றி பேசுவதற்கு திமுகவினருக்கு மட்டும்தான் அருகதை உண்டே தவிர திமுக அல்லாதவருக்கு அது எந்த யோகியதையும் கிடையாது. இல்ல நீங்க பேசாதீங்க. டெபுட்டி சிஎம் சரியா செய்யலன்னா நீங்க பேசலாம். தவறாதான் முடிக்கல சார், முடிக்கிறதே ஆரம்பமே தப்பா இருக்கு. இல்ல ஆனா திமுகல வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு பதவி கொடுக்கும் போது யங்ஸ்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கட்டுப்படுறாங்க, சீனியர்ஸ் எல்லாம் கட்டுப்படுறாங்க. ஏன்னா பார்ட்டியில டிசிப்ளின் வேணும். அந்த மாதிரி கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் அதாவது சரியான நபர் கொடுத்தாங்க கட்டுப்படுறாங்க. தருதலைக்கெல்லாம் கொடுத்தா எல்லாரும் எப்படி கட்டுப்படுவாங்க? கொடுக்க மாட்டாங்க. சரியோ தப்போ, இப்ப அது சரியோ தப்போ எல்லாம் அங்கே கிடையாது. சரியோ தப்போ எல்லாம் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு எதுவும் எவன் வீடும் கிடையாது. அது ஒரு பார்ட்டின்னா பார்ட்டிக்கு ஒரு இருக்கு. 10 வருஷம் மெம்பரா இருந்தவனைத்தான் கட்சியில இருந்தவங்களைத்தான் தலைவராக்கணும்னா எங்கேருந்தோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அங்க யூனிஃபார்மை கட்டிட்டாங்க, இங்க வாப்பா, இவர் நிறைய வீடியோ எடுப்பாரு, ரகசிய வீடியோ எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னா அதான் குவாலிபிகேஷனா சார்? என்ன ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியலன்னா சரி போ அப்படின்னா கவர்னர் ஆயிடலாம் அப்படின்னா யாரு என்ன பைத்தியக்காரத்தனம்? அப்படி ஒண்ணுமே இல்லையா? ஒரு 4.5 லட்சம் ஓட்டு கோயம்புத்தூர்ல விழுந்தது அவருக்கு. என்ன அதிமுக 3ஆம் இடத்துக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஏங்க அதிமுக வந்ததுதான் பேசிட்டோமே திருப்பி அதையே ஏங்க ராங் கன்செப்ஷன், உங்களுடைய பர்செப்ஷனே தப்பு. இதுக்கு முன்னாடி வாங்கினார் தெரியுமா சிபி ராதாகிருஷ்ணன், அதை விட குறைச்சலான ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. எப்போ 5 வருஷம் அப்புறம் என்ன பேசுறீங்க? இப்ப மாத்திரம் அலையன்ஸ் இல்லையா? பார்ட்டி அலையன்ஸ் வச்சுதான் திராவிடன் பார்ட்டி அலையன்ஸ் இல்ல. அண்ணாமலை உலகத்திலேயே சிறந்தவர். அண்ணாமலை மாதிரி ஒரு நடு கிடையாது. அண்ணாமலை தான் அடுத்த இந்தியாவினுடைய பிரதமர், அதற்கு அடுத்தது அமெரிக்கனுடைய அதிபராகவும் இருப்பார் என்பதை விசி மூலமாக நான் தெரிவித்து. இல்ல யாரோ ஒருத்தர் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஏங்க எனக்கு உங்களுக்கு ஏங்க இல்ல யாரோ உங்களுக்கே அரிக்குது? அண்ணாமலை நான் சொன்னா உங்களுக்கே அரிக்குது. இது நீங்க பழகிறீங்களா அண்ணாமலையோட? நீங்க பேசுறீங்க, அப்புறம் பேசுறாரு. நீங்க இந்த இன்டர்வியூ வந்தது என் ஒப்பீனியனை கேட்க. ஆமா, என் ஒப்பீனியனை கேளுங்க. உங்க ஒப்பீனியனை எனக்கு உங்க டவுட்டே வேண்டியது இல்ல. உங்க டவுட் கட் பண்ணி போடணும். எடிட்டர் அதை பண்ணுங்க. இவர் பேச்சை கட் பண்ணி போட்டு இன்டர்வியூ பண்ணாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இல்ல நல்லா இருக்காது. நீங்க இது அபத்தம் பாதியில ஷிஃப்ட் பண்ணி போயிடுவான். ப்ரோக்ராம பார்க்க மாட்டான். நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணா கடைசியில கட்டன் போடுற வரைக்கும் பார்க்கணும்னு நினைப்பேன். ஆனா நம்ம ப்ரோக்ராம் பாதிக்கு மேல பார்க்க மாட்டாங்க. இது அப்படியே போட்டான். நாட் இன்ட்ரெஸ்டிங். ஒரே மேட்டரை போட்டு பெசஞ்சு அப்படியே எடுக்கிறீங்களே, என்ன முடிஞ்சு போச்சு? ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோத்ததுதான். 40 சீட் அவுட்டுனா அவுட்டு தான். அண்ணாமலை பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியம் தான். 4.5 லட்சம் ஓட்டை வச்சு நாக்க வைப்பீங்களா? 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன், எனக்கு சின்ன ஆபீஸ் கொடுங்க, சின்ன எம்பி கொடுங்க, நான் வேணா பார்லிமெண்ட்ல தரையில உட்காந்துக்கிறேன் அப்படிம்பீங்களா? என்ன உடனல் பேச்சுது? 4.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டேன், 4.25 ஓட்டு வாங்கிட்டேன். என்ன இது? எத்தனை கோடி ரூபாய் செலவு வச்சிருக்கோங்க? எல்லா கோடி செலவு வச்சுதான் தோத்து போயிருக்கு. காரணம் என்ன? 40 சீட்டு கொடுக்கும்போது பாக்கி 39 பேரும் தோக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல ஒருத்தர் வேலை செஞ்சா அந்த கர்மா வேலை செஞ்சு அந்த ஆளை அடிக்கும். அவர் கெட்ட பேர் வர்றாரு அப்படிலாம் தோக்கடிச்சா? ஐயோ, அவருக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்கு. ஏன் சார் கட்சி வந்து ஒருத்தரை தோக்கடிக்கிறதுனா அப்புறம் சரி. இப்போ வந்து உங்க திரும்ப உங்க நாடகத்து வருவோம். இந்த நெடிய பயணம், 50 வருஷ பயணம், இது வந்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் சேகர்? நீங்க இவ்வளவு நாள் வாழறீங்க, எதுக்கு ஆசைப்படுறீங்க? இல்ல திருப்தியா இருக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எங்க அப்பா ஒரு டிராமா ஆர்டிஸ்ட். 150 நாடக குழு இருக்கும்போது வந்தேன். என்ன அப்போ நிறுத்தி நீங்க எல்லாம் ஸ்கிராப்னு சொன்னாங்க. சொன்னது அந்த ரேட் பிக்ஸ் பண்ற இடத்துல சொன்னாங்க. அதை தாண்டி வந்தேன். இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க என்னுடைய ஆடியோ கேசட், வீடியோ கேசட், நாடகத்துக்கு ஒரு ஹிஸ்டரி, அதாவது ரெக்கார்டு கிரியேட் பண்ண வேணாம். சரி, நாடகம்னா நீங்க நடிச்சாதான் உண்டு, அப்படி இல்லைன்னா இல்லைங்கிறது இல்லாம என்னுடைய அத்தனை ஸ்கிரிப்டும் ஆடியோல இருக்கு, வீடியோல இருக்கு, புக் ஃபார்ம்ல இருக்கு. இது நான் அதுக்காக நான் ஆர்எஸ் பண்ணவரோட பெரிய ஆள்னு சொல்லல.
பம்மல் சம்பந்தமொழியாரோட பெரிய ஆள் சொல்லலை, நவாப் ராஜமாணிக்கத்தோட பெரிய ஆள்னு சொல்லலை. நான் எனக்கு உண்டான ஒரு பாதையில் போய் எனக்கு உண்டான ரசிகர்களை இன்று வரை உலகம் முழுக்க நான் சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். 100 நிமிடத்தில் 200 சிரிப்புகள், அதுல நான் வெற்றி பெற்றிருக்கேன். நீங்க ஆரம்பத்துல இவ்வளவு பெரிய உயரத்தை தொடுவேன் அப்படின்னு நினைச்சீங்களா? அந்த உயரத்தை தொடர்றதுலாம் ஆசை இல்லை சார், இது ஒரு பேஷனுக்கா. வாக்கிங் போறீங்க, வாக்கிங் போனா என்ன பண்ணுவீங்க? மந்தவெளியில் ஆரம்பிச்சு அப்படியே கன்னியாகுமரி போயிடுவீங்களா? திருப்பி வீட்டுக்கு வர மாட்டீங்களா? அப்படிதான் வாக்கிங் போவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போவீங்க. ஒரு பெசன் நகர் வரைக்கும் போவீங்க, அசோக நகர் வரைக்கும் போயிட்டு வந்து தானே இருக்கும். அது ஒரு இதுதான். இப்போ 7000 போட்டேன், நாளைக்கு போறேன்னு நினைச்சா நிறுத்திடுவேன். எவ்வளவு நாள் போட முடியும்? எல்லாருக்கும் ஒரு வயசு இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரு சாதனை, என்னோட 25 வயசுல பண்ணின அதே வேஷத்தை என்னோட 75வது வயசுல அதே ஸ்பீட்ல நான் பண்றேன். அதை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இது கடவுளுடைய அருள், எங்க அப்பாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ். அவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் கிடையாது. முடி நரைக்கல, மியூசிக் மட்டும் டை போட்டிருக்கேன், பாக்கியெல்லாம் டைலாக் மறக்காத சொல்றேன், வாய் கொளறல. இதெல்லாம் ஒரு கடவுள் அருள், அவ்வளவுதான். அடுத்தது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு மனசுல வச்சிருக்கீங்களா? ஆமா, நலிந்த நாடக கலைஞர்களுக்கு உண்டான விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 யூனியன்ல வந்து நிறுவன தலைவர், டெலிவிஷன் ரேடியோ வீடியோ ஆர்டிஸ்ட் யூனியன். அதில் இருக்கிறவங்கள இந்த நல வாரியத்தில் இணைச்சு பண்ணியிருக்கேன். சமீபத்தில் ஒரு கலைஞருக்கு கூட 20,000 ரூபா பண முடிப்பும் ஒரு முதுகலைஞர்கிற பட்டமும் கொடுத்தாங்க. நான் தான் இலிசி நாடக சங்கத்தில் பரிசு வாங்கக்கூடிய கலைஞர்களுக்கு இலவச பஸ் பாஸ் லைஃப் டைம் கொடுக்கணும்னு கேட்டேன். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒத்துக்கிட்டாரு. அதுவே அவங்க 60 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் கூட ஒருத்தருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் கொடுத்து அதுவும் சரியும் சொல்லியிருக்காங்க. நம்மளால் முடிஞ்சது. அடுத்தது அதே போல் டப்பிங் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் ஒன்று பண்ணியிருக்கோம், அது பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவேன். ஆனால் நான் எப்போ மோடிக்கிட்ட சொன்னாலும் அதுக்கு பிறகு சினிமா சங்க தேர்தலில் கூட நான் நிற்கிறது கிடையாது. நான் எனக்கு இடன் அஜெண்டாக கிடையாது. எனக்கு என்ன உண்டோ அதை நேராக பேசுவேன், அவ்வளோதான். சரி, உங்கள் அப்பா வந்து ரோஜா படத்தில் வெள்ளப்பணியாரம் கேட்டு ஆக்ட் பண்ணார். அந்த காலத்து அவ்வை சண்முகி, துப்பறியும் சாம்புலாம் இன்ஸ்பெக்டர் கோபாலன் மனைவியா நடிச்சார். எத்தனை படம் நடிச்சிருப்பாரு? 3 படம் நடிச்சிருப்பாரு. சரி, உங்க அப்பா வந்து இறுதி காரியங்கள் போது நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சொல்லி அநாத பிரேத சம்ஸ்காரம்னு ஆமா நிறைய பண்ணிருக்காரு. அதை நீங்க தொடர்ந்து நான் வந்து நானும் இது வரைக்கும் 600 பாடி அனாதையாக இருந்தவர்களுக்கு அடக்கம் பண்றதுக்கு உண்டான எல்லாம் பண்ணி. தமிழ்நாட்டில் எங்க நடந்தாலும் தமிழ்நாட்டுல எங்க நல்லா போய் படம் முடிப்பாங்க முடியாது. அதுக்காக டெய்லி காத்தாலி வந்து ஆவரான்னு பாத்துட்டு இருக்கும். இல்ல, உங்க ஆளுங்க தகவல் கொடுத்தா சொல்லுங்க பண்ண எப்படி முடியும் சொல்லுங்க. அது படத்துக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. நாங்களும் ஆரம்ப காலத்துல ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். எத்தனையோ அமைப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் அது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்ட அளவுக்கு பாடி கிடைக்கல. அந்த அளவுக்கு இப்போ அந்த என்ஜிஓக்கள் அதிகமாயிட்டாங்க. நான் 53 தடவை ரத்த தானம் கொடுத்துருக்கேன். எங்க அப்பா கிட்டத்தட்ட 50 ரூபா கொடுத்துருக்காரு. சரி, நான் என்ன சொல்ல வரேன், நான் ஒழுக்கம் தான் முக்கியம்னு சொல்லி வளர்க்கப்பட்டவன். நான் என்னுடைய இன்னி வரைக்கும் என்னுடைய அத்தனை வெற்றி புகழ் எல்லாம் எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. அம்மா மாரல் சப்போர்ட், ஜாகிரதா பாத்ரா ஜாகிரதையாடா, அந்த அந்த கரிசனம் பயமும் எங்க அம்மாவுக்கு இன்னி வரைக்கும் இருக்கும். 8 மணிக்கு வரேன்னா 8:15 ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணுவாங்க. எங்க அம்மாவுக்கு 94 வயசு. ஆனா இன்னைக்கும் நான் எங்கேயாவது கிளம்புறதுன்னா எங்க அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போவேன். என்ன தப்பு? இந்த வழக்கத்தை கடவுள் நம்பிக்கையே வேண்டாம். உனக்கு உன்னுடைய தாய் தந்தையை நீ வணங்கு போறோம். சும்மா வெறும் ஜாதி சண்டையை போடுறது, இவனுக்கு பாதுகாப்பு இல்லை அவனுக்கு பாதுகாப்பு, உன் கட்சியிலேயே சம்பந்தப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீ அப்புறம் வெளியில பாதுகாப்பு கேட்குது. நான் டிராமா போடக்கூடாது. ஜனங்க கிட்ட நடிச்சா லிஸ்ட் லிஸ்ட் எடுத்து சண்டை போடுறதுக்கலாம். ஒன்ஸ் இருந்த வரைக்கும் என்னுடைய எதிர்ப்பை காமிச்சேன், வெளியில வந்துட்டேன். இனிமே எனக்கு அவசியமே கிடையாது, அவ்வளவுதான். அதனால இதை பத்தி எனக்கு ஒரு பெரிய ஜெயலலிதா 196 பேர் பணம் கட்டும் போது பணமே கட்டாது என்ன கூப்பிட்டு எனக்கு எம்எல்ஏ பதவி சீட்டு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தொகுதியில ஜெயிச்ச நெப்போலியன் என்கிட்ட தோத்து போனார். தெரிஞ்சுக்கங்க, ஒண்ணுமே இல்லை. எல்லாம் இங்கேயும் 1000 ரூபா கொடுப்பேன், அங்கேயும் 1000 ரூபா. ஒரு ஆரத்தி தட்டுல 10 ரூபா கூட போடாத ஜெயிச்சவன். எனக்கு என்று ஒரு தமிழ்நாடு மொத்தமா என் பின்னாடி நிக்கிறதுலாம் நான் சொல்ல மாட்டேன். அதனால்தான் நான் இன்னி வரைக்கும் ஈமு கோழி முட்டை அங்க பிளாட்டு விற்கிறது இதெல்லாம் நான் நடிக்கவே மாட்டேனே. விளம்பரத்துல கூட அது நேர்மையா இருந்தா நடிப்பேன், இல்லாட்டா நடிக்க மாட்டேன். ஏனென்றால் நான் பணம் வாங்கிட்டு எத்தனையோ பேரை ஏமாத்துற விஷயத்த நான் செய்ய மாட்டேன். அதுக்கு சொல்றேன்,
என்னுடைய வாழ்க்கை முறையே வேற. லைஃப்ல கடவுள் இல்லாத கடன் இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கேன். இதை விட பெரிய கிஃப்ட் என்ன வேணும் சொல்லுங்க. இப்போ ஒரு மெகா சீரியல் நடிக்க போறேன், என்ன முக்கியமா போட்டு நடிக்கிறாங்க, அது இதை விட என்ன வேணும்? என்ன சீரியல்? அதெல்லாம் வரும்போது சொல்றேன், எல்லாத்தையும் சொல்ல முடியும். சரி, ஒரு தடவை சாப்பிடும்போது நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன். சரி, ஒரு தடவை அதாவது என்வி சாப்பிடும் போது பக்கத்துல சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு சொல்லி. ஆமா, தப்பு. உங்க வீட்டுல என்வி சாப்பிடுவாங்களா? அது ஏத்துப்பீங்களா? சாப்பிட்டா ஏத்துப்பேன். என்ன இருக்கு? இல்ல சாப்பிடுவாங்களா? ஏத்துப்பீங்களா? இல்ல, சாப்பிடுறது இல்ல, சாப்பிட்டா ஏத்துப்பேன். என்ன இருக்கு? வீட்டுல சமைக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னா சமைக்க கூடாது. வெளியில இருந்து தான் சொல்றேங்க. எத்தனை பேர் வீட்டுல ஆமா முட்டை சாப்பிடுறாங்க, கேட்டா புரோட்டீன்ங்கிறாங்க. மருந்து சாப்பிடுறோம், மருந்து கேப்சூல்ல என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அப்படி பாத்தீங்கன்னா உலகத்துல நான் வெஜிடேரியன் சாப்பிடாதே இருக்க முடியாது. நாம் எனக்கு என் மனசாட்சிக்கு விரோதமாக எந்த உயிரையும் கொன்று எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். சாப்பாட்டுல என்ன இருக்கு? என் பக்கத்துல நீங்க வந்து முனியாண்டி விலாஸ்ல போயிட்டு சாப்பிட்டதே இல்லையா? நான் சாப்பிட்டுருக்கேன். அங்க போனா அங்க சூப்பரா இருக்கும். வடகரியும் இடியாப்பமும் சாப்பிட்டு போறோம். முனியாண்டி விலாஸ்ல இருக்கிற அதான் நீங்க சொன்னீங்களே, டாஸ்மாக் கடை தரத்துனா எல்லாம் குடிக்கிறாங்க. இல்ல, அவசியம் இல்லை. நானும் சிஆர் பாஸ்கர்னு போவோம். எத்தனையோ நான்வெஜ் போட்டு போயிருக்கோம். அங்க பூண்டு குழம்பு நல்லா இருக்கும். பூண்டு குழம்பும் இட்லியும் சாப்பிட்டு போறேன். அவரு வேணுமோ அவரு சிக்கன் குழம்பும் இட்லியும் சாப்பிட்றாரு, இல்ல ஏதோ பாயா சாப்பிட்றாரு. அங்க ஏன் சொல்லுவா நல்ல டேஸ்டா இருக்கும்னா, ரசத்துலயோ குழம்புலயோ கடைசியா மட்டன் குழம்பு ஒரு கலக்கி விட்டுருவாங்க சொல்லுவாங்க. பிடிக்காதவன், பொறாமக்காரன், சாப்பிட முடியலன்னு ஏக்கப்படுறவன் சொல்றது என்ன வேணா சொல்லிக்கலாங்க. அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க. அதாவது எப்போதுமே ஒரு விஷயம் இருக்கு, எதை நீ அனுபவிக்கலையோ அடுத்தவன் அனுபவிக்கும் போது அதை பத்தி சொன்னேன்னா குறை உங்ககிட்ட தான் இருக்கு உன் மனசுல. தயவு செஞ்சு சொல்ல. இப்ப கூட சொல்றாங்க ஏதோ ஊர்ல எல்லாத்துலயும் எச்ச துப்புறான்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீ பார்த்தேன்னா போகாது. எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்லாதீங்க. மொத்த செய்யலாம், அத்தனை பேரும் செய்யறாங்கன்னு சொல்றது அயோக்கியத்தனம். சொல்லக்கூடாது. நீங்க பஸ்ல யாரு காலையுமே மீச்சிருக்க மாட்டீங்களா? அவ்வளவுதான். வீசி வந்தா போற இந்த பஸ்ல எல்லாரு காலையும் மீச்சிருவாங்கன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? அப்புறம் சார், சமுதாயத்தில் வாழணும்னு நினைக்கிறவன் சமுதாயத்துக்கு இணக்கமா போனாதான் வாழ முடியும். எனக்கு சமுதாயமா வேண்டான்னா கிளம்பி போய் ஏதோ ஒரு தீவுல ஓரமா தனியா உட்காந்துக்கங்க, ஒரு கிளியை வச்சுக்கோங்க தோல்ல, அப்படியே தனியா பழங்கிழம் படிச்சு சாப்பிட்டு போங்க. பெருவிழா நம்ம ஆரம்பத்துல பேசுமே, அது எப்ப நடக்க வாய்ப்பு இருக்கு? இப்போ சிஎம் ஆபீஸ்ல இருந்து டேட் கொடுத்துருவாங்க. ப்ராபபிலி டிசம்பர் 15க்குள்ள இருக்கும். ஏன்னா அது வீக் டேயோ எதுவாக இருந்தாலும் எப்போ சிஎம் துணை முதல்வர் வர்றாங்களோ அது பெரிய ஃபங்க்ஷன். சங்கீத் சபா கிடைக்காது. அது எனக்கு இதுக்கு சபா, நாங்க தான் கலைவாணர்ல போடுவோங்க. ஓ, வெரி குட். வழக்கம் போல நீங்க வாணிமகால்ல போடுங்க. நான் ஏன் போடணும்? நான் வழக்கம் போல வாணிமகால்ல 4 வருஷம் ஆச்சு எனக்கு டேட்டு கொடுத்து. நான் ஏன் வழக்கம் போல வாணிமகால்? நான் வழக்கம் போல போடுறதுன்னா எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஆடிட்டோரியத்துல தான் போடுவேன். ஸோ இவ்வளவு நேரமும் பல விஷயங்களை உங்க நாடகம் முதல் அரசியல் நிலை பல விஷயங்களை ஷேர் பண்ணி மிக்க நன்றி சார். அதே போல இந்த நிகழ்ச்சி பார்த்து எல்லாருமே நான் பேசின கருத்துக்கள் ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லணும்னா 9841023545 கூப்பிட்டு சொல்லுங்க. ஓகேயா? மிக்க நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சந்திரசேகரா ஈஷா ஈஷா சுந்தரேஸ்வரா.